எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் நெடுநேர பயணம். இந்த கதையில வரக்கூடிய நிகழ்வு, பெயர், கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. நெடுநேர பயணம் ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதையாகும். சாந்தா அந்த வீட்டு கொல்லை பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. நைட்டு எத்தனை மணின்லாம் சரியா தெரியாது. ஆனா அந்த இருட்டு நல்லா கும்முன்னு இருக்கு. எல்லா பக்கத்துலயும் வெறும் இருட்டு மட்டும்தான். மரங்களோட பச்சை கூட கருப்பு கலர்ல அவங்களுக்கு தெரியுது. கொல்லை பக்கத்துல மாட்டுக்கு தண்ணி காட்டுற கொட்டைக்கு பக்கத்துல வைக்கப்புல்லை எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க சாந்தா. வைக்கப்புல்லை எடுத்து போட்டுட்டு இருக்கும் பொழுது மாடு திடீர்னு மிரள்ற மாதிரி இருக்கு. நல்லா கத்தி ஒரு மாதிரி வித்தியாசமா சத்தத்தை கேட்குது. இதை பார்த்த சாந்தா, ஏய் கம்மனிரு, புள்ள சாப்பிடு, எது கத்திட்டு இருக்கிற? இருட்டு பாரு, எங்க பார்த்தாலும் இப்படி இருட்டா இருக்கு, நீ கத்திக்கிட்டு இருக்க, சாப்பிடு அப்படின்னு மிரட்ட அதை கூட கவனிக்காம மாடு மிரள ஆரம்பிக்குது. அப்போ திடீர்னு சுற்றி இருக்கக்கூடிய இடமெல்லாம் ஒரு மாதிரி கருகுன வாசம் அடிக்குது. அந்த கருகுன வாசம் சாந்தாவோட மூக்குக்குள்ளே போய் ஒரு மாதிரி எரிச்சலை ஏற்படுத்தி தும்பல் வர வைக்குது. அதை தொடச்சிட்டு எங்கிருந்து வருது, இந்த பக்கத்து காட்டுக்காரங்க இதை வச்சு விட்டுருந்துருப்பான் அப்படின்னு நினைக்க. ஆனால் அந்த கருகுன வாசம் சாதாரண கருகுன வாசம் இல்லை. கிராமத்து பக்கத்துலேயே இருக்கக்கூடியவங்களுக்கு பிணை எரிக்கிற வாசம் என்னன்னு நல்லாவே தெரியும். சாந்தாவோட மூக்குக்குள்ளே வரக்கூடிய வாசத்துக்கு கிட்டத்தட்ட அந்த வாடைக்கு நல்லாவே சம்மந்தம் இருக்குது. நல்லா பின்ன எரிக்கிற வாடை. ஆனால் அதை கூட பொருட்படுத்தாமல் நைட்டு நேரம் எது கண்டதை நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுக்கிட்டு மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. டக்குன்னு சாந்தாவோட மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், நாம் ஏன் 12 மணிக்கு மேலே இந்த நைட்டு இருட்டில் வைக்கப்புல்லு போடணும்? நாம் எதுக்காக இன்னும் தூங்காமல் இருக்கோம்? நாம் ஏன் முழிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே பின்னாடி ஏதோ காலடி சத்தம் கேட்குது. காலடி சத்தம் கேட்க மெல்ல திரும்பி பார்க்க அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை பார்த்து அவளுக்கு பதறி போகுது. காரணம் இருக்குது. ஒரு ஆம்பளை நல்லா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு வராரு. அவங்கள பார்த்து மட்டும் அவளுக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியம் கிடையாது. அந்த உருவத்தோட கையில் இருக்கக்கூடிய விஷயந்தான் அவரை தூக்கி வாரி போடுது. அவருடைய இடது கையில் ஒரு கிட்டத்தட்ட சின்ன பிஞ்சு குழந்தை தூக்கி வச்சுக்கிட்டு மெல்ல மெல்ல நடந்து வராரு. நல்லா புது மாப்பிள்ளை கணக்காக மேக்கப் போட்டுக்கிட்டு பக்கத்தில் வர அந்த உருவத்தை பார்த்து சாந்தா வெறுக்கேறி போய் நிற்கிறா. அப்படியே அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அந்த உருவம் மெல்ல 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 பக்கத்தில் வந்து சாந்தாவை பார்த்து அப்படியே நிற்கிது. கையில் வச்சிருக்கக்கூடிய புல் அது இதுன்னு எல்லாத்தையுமே வெறுக்குன்னு கீழே போட்டவ அந்த உருவத்தையே பார்த்துட்டு நிற்கிறான். பக்கத்தில் வந்து நின்று அந்த உருவம் அவளை பார்த்து மெல்ல சிரிக்குது. சாந்தாவோட உயிர் நாடி அப்படியே பிரித்து எரியிற மாதிரி இருக்குது. திடீர்னு சாந்தாவோட வாயெல்லாம் என்னென்னமோ உளர ஆரம்பித்து ஏதோ சொல்லலாம் அப்படின்னு வாய் எடுக்கும் பொழுது சாந்தாவை பார்த்து அந்த உருவம் பேச தொடங்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், உசுரெல்லாம் மொத்தமாக நின்று போகிற அளவுக்கு இருக்குது. அவனால் நம்பவே முடியல. அவளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு உருவம் அவள் முன்னாடி கையில் குழந்தையோட நடு ராத்திரியில் வந்து நிற்கிது. நின்ன அந்த உருவம் அவளை பார்த்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி, சரி வரீங்களா, நாம் போகலாமா அப்படிங்கிறது தான். வெறுக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறா. முகமெல்லாம் வேர்த்து கிடக்குது. கட்டலில் படுத்துட்டு இருந்தவ கண்ணை முழிச்சு பார்க்க அதே இருட்டு. வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். சுற்றி எங்கே பார்த்தாலும் பச்சை பசையேன்னு காடு. காட்டில் எல்லாம் தென்னை மரம், வாழை மரம், நெல் அது இதுன்னு போட்டிருக்கிறாங்க. நல்ல பக்காவான கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடு. அந்த தோட்டத்திலேருந்து நல்லா 10 அடி தள்ளி மெயின் ரோட்டை ஒட்டியே வீடு. வீட்டில் நல்லா உள்பக்கமாக எல்லா வீட்டையும் கட்டிட்டு வெளியில் முன்னாடி ஹாஸ்பிட்டாஸ் எடுத்து அங்கே ஒரு கட்டல் போட்டு தூங்குற அளவுக்கு இடம். அங்கேருந்து கார் நிறுத்துறதுக்காக ஒரு பெரிய சாலை, அதுக்கப்புறம் மெயின் கேட்டு. இதுக்கிருந்து வெளியில் போனோம்னா மட்டும்தான் காட்டுக்கு போக முடியும், கொல்லை பக்கத்துக்கு போக முடியும், கட்டுத்தரைக்கு போக முடியும். ஆனால் இருந்தாலும் அந்நேரத்துக்கான அந்த கனவு சாந்தாவை போட்டு உலுக்கி எடுக்க ஆரம்பிக்குது. நல்ல இருட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் சாந்தா எந்திரிச்சு கட்டலில் உட்கார்றாங்க.
முகமெல்லாம் வேர்த்து போக மூஞ்சியை தன்னோட முந்தானியால் தொடச்சிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய டம்ளாரை அங்கேயும் இங்கேயும் உருட்டி அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி சொம்பு மேலே முடிச்சிருக்கக்கூடிய டம்ளாரை எடுத்து சொம்பு தண்ணி ஊற்றி குடிக்கிறாங்க. சொம்பு தண்ணி நல்லா குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தங்கிட்ட இருக்கக்கூடிய நோக்கியா ஃபோனை எடுத்து அதில் ஒரு நம்பருக்கு டயல் பண்ணுறாங்க. டயல் பண்ண உடனே ஆச்சரியம் என்னென்னா அதோட ரிங்டோனு வீட்டுக்கு வெளியில் கேட்குது. கரெக்டாக பைக் ஒன்று உள்ளே வர எந்திரிச்சு போன சாந்தா அந்த பைக்கு கதவுக்கு கேட்டை திறந்து விட்டுட்டு அந்த கேட்டை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி பூட்டை பூட்டிட்டு கட்டலுக்கு வராங்க. அங்கேருந்து புல்லட்லேருந்து இறங்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய பைப்பில் கைகால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்காரு சுப்பு அங்கே வந்து திண்ணையில் உட்கார்றாரு. ஏன் பிள்ளை நைட்டு 11:30 சாமோ தூங்கலையா என்ன? தூங்கலைங்க, தூக்கம் வரல. ஏன்ல இப்படி சொல்கிற? போய் தூங்கலாம் இல்லை? கட்டளை தாங்க படுத்திருந்தேன். அப்புறம் என்ன பிறவு இந்த இடத்துல படுத்தா தான் அவ்வளோ சுகமாக தூக்கம் வருமே. இல்லைங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு, என்னன்னு? இல்லைங்க, ஒரு கெட்ட கனவு. கனவு நினச்சா எனக்கு அடிவேரெலாம் அப்படியே கலங்க ஆரம்பிக்குது. அப்படி என்ன கனவு கண்ட? உன் நகையெல்லாம் திருடிட்டு போகிற மாதிரியோ? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் கனவு வந்தால் தான் பிரச்சனை இல்லையே. அடி அப்பா, நகை சேலை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் அம்மனிக்கு தாங்காது. இன்றைக்கி என்னமோ எல்லாத்தையும் சரின்னு சொல்லுறீங்க. இல்லைங்க, நான் கண்ட கனவை சொன்னால் நீங்கள் பயந்து போயிடுவீங்க. என்னான்னு தான் சொல்லப்பா. சொன்ன உடனே சாந்தா ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. கேட்டு முடித்த உடனே சுப்புவுக்கு சும்மாவே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்னல சொல்கிற? அப்படி ஒரு கனவு கண்டையா? ஆமாங்க, ஆனால் செத்து போனவங்க கனவுல வந்து யாரையும் கூப்பிடக்கூடாதே, அதுதாங்க எனக்கும் பயமாக இருக்குது. இறந்து போனவங்க கனவுல வந்து கூப்பிட்டா யாரை கூப்பிட்டாங்களோ அவங்க செத்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சாகிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம பிள்ளைக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகி பேரனுக்கு 4 வயசு ஆகுது. நீங்கள் ஒண்டிக்கட்டையாக இருப்பீங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரே கவலையாக இருக்குதுங்க. பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம். நாளைக்கு வரவனே போய் அம்மன் கோயிலில், முனியப்பன் கோயிலில், கருப்பணசாமி கோயிலில் எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லா பக்கத்துலேயுமே எல்லாம் வேண்டிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. முடிஞ்சால் போய் பாடம் போட்டுட்டு அப்படியே நம்ம ஜோசிக்காரரை பாட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல சாந்தாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. இருந்தாலும் அன்னைக்கு முழுக்க அவங்களுக்கு தூக்கம் சுத்தமாக வரல. சாந்தாவுக்கு மட்டும் கிடையாது, சாந்தாவோட கணவர் சுப்புவுக்கும் சுத்தமாக தூக்கம் வரல. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு சாணி அள்ளி போட்டு மாடுகள்லாம் பார்த்துட்டு கட்டுத்தர வேலையெல்லாம் பார்த்துட்டு சொன்ன எல்லா கோயிலுக்கும் போயிட்டு பண்ண வேண்டிய பூஜையெல்லாம் பண்ணிட்டு கடைசியாக முனியப்பன் கோயிலுக்கு போகிறாங்க சாந்தாவும் சுப்புவும். எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே போகும் பொழுது அந்த சாமி கோயிலுக்கு வெளியில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் சாந்தாவும் அவங்க வீட்டுக்காரு சுப்புவும் கிராஸ் பண்ணும்போது மட்டும் நில்லு அப்படிங்கிறாரு. திரும்பி பார்த்தா நல்லா கருப்பு கலரில் சட்டை, கருப்பு கலரில் பேண்ட்டு, எங்கே பார்த்தாலும் கிழிஞ்சிருக்குது. தாடி பெருசாக, தலையெல்லாம் பயங்கர அழுக்கு. இந்த பக்கம் ஒரு மூட்டை, அந்த பக்கம் ஒரு மூட்டை. பார்த்தா நல்லாவே யாசகம் வாங்குற மாதிரியுமே, அதே மாதிரி அவர் பார்த்தாலே பல நாள் குளிக்காமல் இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க, ஏதோ பைத்தியக்காரன் கத்துறான். நில்லு, எங்கே போகிற? எதுவுமே பேசாமல் மறுபடியும் உள்ளே போகலான்னு போகும் பொழுது கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிற அளவுக்கு உனக்கு அருகதை கிடையாது. நீ என்னதான் போய் வேண்டுனாலும் நடக்க இருக்கிறத யாருனாலையும் மாற்ற முடியாது. இறந்தவன் உன்னை வந்து கூப்பிட்டானா நீ இறக்க போகிறதா நினச்சிட்ருக்கிற. ஆனால் மரணத்துக்கும் மேலே ஒரு விஷயத்தை அவன் உன்னை காட்ட போகிறான்னு அர்த்தம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் சாந்தா தான் கையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே தவற விடுறாங்க. ஏன்னா பதட்டம் அதிகமாயிட்டே போகுது. திடீர்னு வேக வேகமாக போய் அந்த பைத்தியக்காரத்தனமாக இருக்கக்கூடிய கருப்பு சட்டைக்காரர் முன்னாடி உட்கார சுப்பு வந்து சாந்தா எந்திரி, எதுக்கு இவன்கிட்ட வந்துட்டுருக்குற? நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க. என்னங்க சொன்னீங்க? என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. நீங்கள் சொல்கிறது ஆண்டவன் எழுதியிருக்கக்கூடிய கணக்கை யாருக்கும் காட்ட மாட்டானா. ரொம்ப ரொம்ப நல்லவங்களுக்கு தப்பு நடக்க போதப்பு பார்த்துக்கன்னு காட்டுவானா. ரொம்ப ரொம்ப கெட்டவங்களுக்கு நீ அனுபவிக்க போறடி பார்த்துக்கன்னு காட்டுவானா. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு அறுவடை செஞ்சு அப்பங்கிட்ட சேர்த்துன பாவத்தை எந்த கரையில் போய் நீ தீப்ப அப்படின்னு யோசிச்ச. பெத்தவளா இருந்து நான் பண்ணினது சரியான்னு மண்டியிட்ட.
பெத்தவளா இருந்து நீ செஞ்சது சரி கிடையாதுடி அப்படின்னு ஆண்டவனுக்கு காட்டி கொடுக்குறான் அப்படின்னு சொன்ன உடனே சாந்தாவுக்கும் சுப்புவுக்கும் ஆணி வேறே ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், சாந்தாவும் சுப்புவும் சாந்தா முக்கியமான ஆளே அவங்க தான். அவங்க பண்ணின ஒரு மிக பெரிய விஷயம் இப்போ அவங்களுக்கு பெருசாக திரும்பி இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சாந்தாவோ பண்ணின பல விஷயங்களில் மிகவும் கொடுமையான ஒரு விஷயம் இன்னைக்கு சாந்தாவுக்கு திரும்பி பலியாக நிற்கிதுன்னு தான் அங்கே நடுக்கத்தோடு நின்றுட்டுருக்குறாங்க. உடனே அவரை பார்த்து, ஐயா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா? பரிகாரம் தான் நான் பண்ணிடுறேன், தயவு செஞ்சு இது யாரையும் பாதிக்காமல் பார்த்துக்குங்க. சிரிச்சவர், நான் என்ன கடவுளை நினச்சிட்ருக்கியா? அவன் போடுற சோத்தை தின்னுக்கிட்டு அவன் கொடுக்குற விஷயத்தை கேட்டுக்கிட்டு வாயடங்காமல் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். கனவுல வந்த விஷயம் நடக்க தான் போகுது. ஆனால் மரணத்தை சீக்கிரமாக கொடுத்துருவானா அவன்? மரணத்துக்கு மேலே ஒரு வழி இருக்குது தெரியுமா? என்ன வழி? வழியை காத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல சாந்தா மறுபடி கையெடுத்து கும்பிட எதுவுமே பேசாமல் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. பார்க்கறக்கு சாமியார் மாதிரி கிடையாது, அவர் சொல்கிற விஷயங்கள் சாமியார் மாதிரி கிடையாது. ஒரு நார்மலாக இந்த ஜென்ரேஷனில் யாசகம் வாங்கவர் எப்படி இருப்பாரோ அப்படி தான் இருக்கார். இருந்தாலும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நேற்று நைட்டு நடந்த கனவு வரைக்கும் ஒரு குறியாக சொல்லிட்டு போக அவங்க அழுது வடிஞ்சு ரொம்பவே பதறி நிற்கிறாங்க. என்னதான் நடக்க போகுதோங்கிற ஒரு ஏக்கத்தில் நின்றுட்டுருக்குறாங்க. சாந்தா எந்திரி, வா, எதுவாக இருந்தாலும் ஆண்டவன் பார்த்துக்குவான். நீ எந்த தப்பும் பண்ணலை, நீ பண்ணது தப்புனே சேர்த்திக்க முடியாது, பெத்தவ அப்படி தான் பண்ணியிருப்பா, நீ எந்திரி, வா நாம் போகலாம் அப்படின்னு சொல்ல சாந்தாவை எழுப்பின உடனே சுப்பு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. கோயிலுக்குள்ளே போய் கோயில் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி சாமி காலடியில் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு திரும்பி பார்க்கும் பொழுது கோயிலுக்கு நேர் எதுக்கில் அந்த ஆள் நின்றுக்கிட்டு கையை மேலே தூக்கி இல்லை அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. மன உளைச்சல். எவ்வளவு தான் சாமியை கும்பிட்டாலும் சாந்தாவோட மனசுக்குள்ளேயும் சுப்புவோட மனசுக்குள்ளேயுமே பெரிய கேள்விக்குறி இருக்குது. என்னதான் நடக்க போகுதோ அப்படின்னு. இறந்தவங்க கனவுல வந்து கூப்பிட்டது விஷயம் இல்லை, ஆனால் அதுக்கும் மேலே ஒன்றுன்னா என்னவா இருக்குமோன்னு யோசனையில் உட்காந்துட்ருக்குறாங்க. இப்படியே உட்காந்துருந்து எந்த பிரயோஜனம் இல்லை. மதியம் சாப்பாடாக்கணும், சாப்பிடணும், நிறைய வேலை இருக்குது, கட்டுத்தரைக்கு போகணும், காட்டு வேலை இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கணவர் 4-5 வாட்டி கேட்டதுக்கப்புறமா வீட்டில் சாப்பாடு செஞ்சு 11 மணிக்காட்டு சாப்பிட்டுட்டு 2 பேரும் கட்டுத்தரைக்கு போயிடுறாங்க. மதியம் ஒரு 2 மணி இருக்கும். சாந்தா, என்னங்க, வா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க, புல்லை மட்டும் குத்தி விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தா புல்லை கொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. புல்லை நல்லா கொத்திட்டு இருக்கும் பொழுது கட்டுத்தரையில் வச்சுருக்கக்கூடிய சுப்புவோட ஃபோன் அடிக்குது. சுப்புவோட ஃபோன் அடித்த உடனே ஃபோனில் பொண்ணு கால் பண்ணுறாங்க. பிரியாவோட நம்பரை பார்த்த உடனே, கண்ணு எப்படி இருக்கிற கண்ணு? நான் நல்லா இருக்கேன்ப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா அப்படின்னு பதட்டமாக இருக்கக்கூடிய பொண்ணோட வார்த்தை சுப்புவோட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கறக்கத்தை ஏற்படுத்துது. பதட்டமாக இருக்கக்கூடிய பொண்ணோட வார்த்தையினால் சுப்புவோட முகமும் மாற தள்ளி நின்று புல்லு பிடுங்கிட்டு இருக்கக்கூடிய சாந்தாவும் எந்திரிச்சு அங்கேருந்து கையை தொடச்சிக்கிட்டே சுப்பு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. என்னாச்சு கண்ணு, என்ன சொல்லு? அப்பா, அவரும் பையனும் வண்டியில் போனாங்கப்பா, வண்டி கீழே விழுந்துருச்சுப்பா, பையனுக்கு நல்லா அடிப்பா, அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா அப்படின்னு அழுக அவ்வளவுதான் தூக்கி வாரி போடுது. 4 வயசு பிஞ்சு பையனுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த தாத்தா பாட்டினால் எப்படி தாங்கிக்க முடியும்? ஃபோனை வேக வேகமாக பிடுங்கின சாந்தா, ஏ கண்ணு, பிரியா, என்ன கண்ணு? அம்மா, பையனை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம்மா, அவரும் பையனும் வண்டியில் போனாங்கம்மா, வண்டியில் மோதி 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க, பையனுக்கு பயங்கர அடிமா. ஐயோ, என்ன பிள்ளை சொல்லுற? எத்தனை மணிக்காச்சு? காலையில் ஒரு 11 மணிக்கு முன்னாடி ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லும் பொழுதே சாந்தாவுக்கும் சுப்புவுக்கும் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அதே நேரத்தில் தான் அந்த ஆள் சரியா விஷயங்கள் சொல்லிட்டு போனார். அதை கேட்கும் பொழுதும் நினைக்கும் பொழுதும் மனசெல்லாம் பதக்குது. எங்கப்பா இருக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் ஐசியூலம்மா, மாப்பிள்ள அவர் ஒரு பக்கம் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்கம்மா, நீ மட்டும்தான் இருக்கியா? மாமனார் மாமியார் இருக்காங்கம்மா, என்ன பண்ணுறனே சுத்தமாக தெரிலம்மா, இதோ நாங்கள் வந்துடுறோம், நீ கவலைப்படாமல் இரு, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குவா, இந்த வந்துடுறேன் கண்ணு அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு சாந்தாவும் சுப்புவும்
ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு வேகமாக நடைய கட்டுறாங்க. ரெண்டு பேர்த்தோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பல கேள்விகளில் ஒரு கேள்வி, பொண்ணோட ஊருக்கு இங்கிருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அந்த 4 மணி நேரம் வேதனை உலகத்தில் மிகப்பெரிய கொடுமையான விஷயம். பட் இறந்து போனவங்க கனவுல வந்து யாராவது கூப்பிட்டா அவங்க தானே இறந்து போவாங்க. ஓ, அவர் சொன்னார்ல, ஒரு இறப்புக்கும் மேலே அதுதான் சாந்தாவுக்கு வந்துட்டு இருக்குதோ என்னமோ. வீட்டில இருந்து நேரங்காலம் கூட தெரியாம ரெண்டு பேரும் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு வேக வேகமா பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வண்டியை போடுறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஸ்டாண்ட்ல வண்டியை போட்டுட்டு ரெண்டு பேரும் வேக வேகமா தேனி பஸ்ஸை தேடி ஏறுறாங்க. பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்காந்தா அங்க ஆளே கிடையாது. மதியம் ஒரு 3-4 மணி இருக்கும். ஆட்களே இல்லாத இடத்துல ஏறி உட்காந்து பஸ்ஸை எப்போ எடுக்குன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏனுங்க, பஸ் எத்தனை மணிக்கு எடுக்குன்னு தெரியல, நான் பாட்டுக்கு ஏறி உட்காந்துக்கிட்டோம். உடனே எடுத்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டக்டர் ஒருத்தர் வேக வேகமா அங்க வராரு. வந்தவர், எங்கம்மா ஏன் ஏறி உட்காந்துருக்கீங்க? ஐயா, நாங்க தேனி வரைக்கும் போகணும், வண்டி எப்போ எடுக்கும்? வண்டி எடுக்கிறதுக்கிட்டோம் தேனிக்கு போகணும்னு யார் சொன்னா? முன்னாடி தேனின்னு போட்டிருந்துச்சுங்க. போட்டிருந்தா வண்டிலாம் போகாத, முதல்ல இறங்குங்க அப்படிங்கிறாரு. இல்லைங்க, தேனிக்கு போகும்னு போட்டிருந்தனால தான் ஏறணும். வேற வண்டிக்கு போங்கம்மா, அதெல்லாம் ஏற முடியாது, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் வேக வேகமா எந்திரிச்சு கீழே இறங்குறாங்க. இறங்கும்போது சாந்தாவை அந்த கண்டக்டர் பார்த்த பார்வை சாந்தாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. மறுபடியும் இறங்கி 4-5 பஸ் ஏறி 5ஆவதா ஒரு பஸ்ல ஏறி உட்காடுறாங்க. அப்ப கூட டிரைவர் கண்டக்டர் திரும்பி, எங்க போகணும்? தேனிக்கு போகணுங்க. அப்படிங்க சாந்தாவோட மனசுக்குள்ள பதட்டம் பரவ ஆரம்பிக்குது. இதுக்கு இடையில 3 வாட்டி பிரியாட்டு இருந்து மிஸ்டு கால் வர ஃபோன் அட்டன் பண்ணி, மா எங்க இருக்கீங்கம்மா, நான் கூப்பிட்ற நேரத்தில் எனக்கு உதவிக்கு வரவே மாட்டீங்களாம்மா, தயவு செஞ்சு வாங்கம்மா, என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்ல வேகமா அவங்களும் பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. அவங்க வேகப்பட்டு என்ன பிரயோஜனம்? வண்டி கிளம்பி ஆகணுமே. கரெக்டா வண்டி கிளம்புது. தேனிக்கு பாதி தூரம் போனதுக்கு அப்புறமா திடீர்னு சரக்குன்னு ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே முழிச்சு பார்க்க வண்டி நின்றுது. வண்டி நின்ன உடனே பதறி போன சுப்பு, ஐயா ஐயா என்னாச்சுங்க? கண்டக்டர் டிரைவர் ரெண்டு பேர்த்தையும் கேட்க அவங்க ரெண்டு பேரும் எரிஞ்சு விழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சா? சத்தம் கேட்ட தெரியல, பஞ்சர் ஆயிடுச்சாட்டு இருக்குது, இதுக்கு மேல ஒரு அடி கூட நகராது அப்படின்னு சொல்லி மணியை பார்த்தா மணி அப்பதான் 6. தேனிக்கு பாதி தூரம் போயிருக்காங்க. இன்னும் 2 மணி நேரம் ஆகும். 8 மணி ஆயிடும் இப்ப போறதுக்கே. ஹாஸ்பிட்டல்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் கூட அவங்களுக்கு நியூஸ் வரவே இல்லை. ஃபோன் பண்ணி பார்க்கலானாலும் பதட்டத்துல என்ன பண்றேனே தெரியாம இருக்காங்க. ஐயா, நாங்க கொஞ்சம் சீக்கிரமா போகணுங்க. இறங்கி 2 பேர் வேற பஸ் பிடிச்சு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்த சுத்தி பார்த்தா பயங்கரமான காடு. பஸ் வந்து நிக்குமானே தெரியாது. குறிப்பா டவுன் பஸ் மட்டுமே வரக்கூடிய இடம். அதாவது டவுன் பஸ் வரும், வெளியில் இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் பஸ் வந்துச்சு அப்படின்னா நிற்காத இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறி போய் நிற்கிறாங்க. உள்ள இருந்த 4-5 பேருமே ஏதேதோ திட்டெல்லாம் திட்டிட்டு வார்த்தையெல்லாம் பேசிட்டு அந்த வண்டியிலேருந்து இறங்கிடுறாங்க. இவங்களும் வேற வழி இல்லாமல் ஒரே ஒரு பை மட்டும் கொண்டு வந்திருக்கிறத எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி ஏதாவது வண்டி வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்த்துமே வண்டி வரவே இல்லை. கரெக்டாக அதே நேரத்தில் பிரியாட்டிருந்து கால் வருது. அம்மா எங்கே இருக்கீங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கூட யாருமே இல்லை, நைட்டாக மாமனார் மாமியார் கூட இருக்க மாட்டாங்களாட்டிருக்கு, சீக்கிரமாக வாங்கம்மா, பையனுக்கு என்னாச்சுன்னு சொல்ல முடியல, அவங்க அப்பா ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, பையனை ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. கண்ணு பிரியா, நாங்கள் சொல்கிறத கேளு கண்ணு, இன்னும் சீக்கிரமாக வந்துடுறோம், அதுக்குள்ளே வண்டி அப்படிங்கும் பொழுது பிரியா அங்கே ஐயோன்னு கத்திக்கிட்டு போகிறது காதில் கேட்குது. ஐயோ பிரியா, பிரியா என்னாச்சு கண்ணு அப்படிங்க ஃபோன் கட் ஆயிடுது. உடனே பிரியாவோட அம்மா அப்பா 2 பேர்த்துக்கும் மனசுக்குள்ள பயங்கரமான பதட்டம். ஏங்க புள்ள வாள்னு கத்திட்டு போனாங்க, எனக்கு என்னன்னு தெரியலங்க, பையனுக்கு என்னாச்சுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வண்டி வருது. அந்த பஸ் வேகமாக வந்து அவங்கள கிராஸ் பண்ணி போயிடுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம். மணியை பார்த்தா 7:05. 7:05ங்கிற வரைக்கும் ஆட்கள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. அப்போ தான் திடீர்னு அவங்க நின்றுக்கக்கூடிய இடத்துல தூரத்தில் பார்க்கும் பொழுது வெள்ளை கலரில் ஒரு உருவம் சாந்தாவுக்கு கண்ணில் தெரியுது. கூட நின்றுக்கக்கூடிய 4 பேருமே பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாந்தாவோட கண்ணுக்கு மட்டும் அந்த உருவம் தெரியறது சாந்தாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது அவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுற இடத்துல இருந்து ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள வெள்ளையான உருவம். சாந்தா முதல்ல பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கணவன் பக்கம் திரும்பி, ஏங்க காட்டுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? ஏய்,
வாயை மூடிட்டு நில்றி, நானே என்ன பண்றது ஏது பண்றேன்னு தெரியாம நின்றுட்டு இருக்க, நீ வேற அப்படின்னு சொல்ல சாந்தாவோட கண்கள் எதர்ச்சியா அந்த பக்கம் போகுது. அதே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அந்த உருவம் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல நெருங்குற மாதிரி தெரியுது. அதுக்குள்ள பக்கத்துல வந்த ஒருத்தர், ஐயா எங்கீங்க போகணும்? தேனி வரைக்கும் போகணுங்க. நாங்கள் டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதே டாக்ஸியில் தேனிக்கு போயிருக்கிறீங்களா? நாங்கள் முன்னாடி இறங்கிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. பணம் என்னாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் கொடுத்துட்றோங்க. பணம் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். டாக்ஸி வரைக்கும் எப்படி இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும், இங்கே வெயிட் பண்ணுவோங்க. சரிங்க அப்படின்னு சொல்ல சாந்தா கிட்ட சொல்லலான்னு திரும்பும் பொழுது சாந்தா அந்த இடத்தையே உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கிருந்து ஏதோ ஒரு உருவம் சாந்தாவை நெருங்கிறது சாந்தாவுக்கு மட்டும் நல்லாவே தெரியுது. மெல்ல மெல்ல அந்த வெள்ளை கலர் உருவம் சாந்தாவை நல்லா நெருங்கி நெருங்கி வர ஆரம்பிக்குது. சாந்தா அந்த உருவத்தை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, சாந்தா சுப்பு கூப்பிட வெறுக்குன்னு பயந்தவ, என்னங்க டாக்ஸி ஒன்று வருதாமா, நம்ம போய் இறங்கிக்கலாம், பணம் கொடுத்துடலாம், சரியா? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தாக்கு எதர்ச்சியாக அந்த பக்கம் கண்ணு போக அங்கே எதுவுமே இல்லை. வெள்ளையான உருவம் இல்லை, கையில் இருந்த குழந்தையும் இல்லை. கண்டிப்பாக அது அவளுக்கு அன்னைக்கு கனவுல வந்த உருவம் தான்னு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ ஆப்போசிட்டில் பார்க்கும் பொழுது அந்த உருவம் கூட இல்லவே இல்லை. அப்பாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவளுக்கு வலது பக்கமாக திரும்பி பார்க்க அவள் மூஞ்சிக்கு ரொம்ப நெருக்கமாக அந்த உருவத்தோட மூஞ்சி நிற்க வாள்னு கத்தி ரோட்டில் போய் கீழே விழுகிறான். கீழே விழுந்த உடனே முட்டில பயங்கர அடி. விழுந்த அடுத்த நிமிஷம் எல்லா பக்கத்தையும் சுற்றி முத்தியும் பார்க்குறா. அந்த உருவம் இல்லவே இல்லை. தனக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் மூச்சு காற்று படுற அளவுக்கு அந்த உருவம் வந்துட்டு போயிட்டு இப்போ காணாமல் போனது அவளுக்கு பயங்கர ஆச்சரியமாக தான் இருக்குது. அவள் டக்குன்னு கீழே விழுந்த உடனே, ஏய் ஏண்டி இப்படி பண்ணுற, எந்திரடி முதல்ல அப்படின்னு எழுப்ப, என்னாச்சு சாந்தா? இல்லைங்க, அன்னைக்கு கனவுல வாயை மூடிட்டு அமைதி நில்லு, எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் அமைதியாயிட்டு அழுக ஆரம்பிச்சிடலா. ஒவ்வொரு நிமிஷமும் நடுக்கமாக இருக்குது. பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க பிரியா எதுவுமே ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பார்க்க, சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி பார்க்கன்னு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனால் வண்டியும் வந்து நிற்கிது. வண்டிக்குள்ளே ஏற கட்டங்கடைசியாக சாந்தா அந்த இடத்த முழுக்க சுற்றி பார்க்குறா. அவளோட கண்ணுக்கு அந்த உருவம் தெரியல, காணா. முட்டியிலிருந்து லைட்டாக செராப்பு, ரத்தம் இதெல்லாம் சேலையிலே தொடச்சிக்கிட்டு அந்த ட்ராவலை தொடங்க ஆரம்பிக்கிறா. வண்டி தேனியை நோக்கி போக ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டல் வாசல்ல வண்டி நின்ன உடனே பணத்தை எடுத்து கொடுத்துட்டு 2 பேரும் வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி சுப்பு போக சாந்தா நடையும் ஓட்டமா போறாங்க. ஆம்பளை வேகமா ஓடிடலாம், ஆனா பொம்பளைக்கு அந்த தைரியம் இல்லை அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கு. இதுலையெல்லாம் கூட வேணா அந்த நேரத்துக்கு சாந்தானால நடையும் ஓட்டமாக தான் போக முடிஞ்சிச்சு. 2 எட்டு நடக்க 2 எட்டு ஓட, 2 எட்டு நடக்க 2 எட்டு ஓடன்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாந்தா நடக்கிறாங்க. சுப்பு என்னவோ ஒவ்வொரு எட்டுக்கும் சாந்தாட்டிருந்து ரொம்ப தூரத்தில் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. வேகமாக போய் ஐசியூ வார்டுக்கு முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்கக்கூடிய பொண்ணை பார்த்த உடனே 2 பேர்த்தோட மனசுக்குள்ளேயும் பயங்கரமான பதட்டம். சுப்பு வேகமாக ஓட சாந்தா எடுத்து எடுத்து வச்ச உடனே திடீர்னு ஒரு கை வந்து சாந்தா முன்னாடி நிற்குது. பார்த்தா ஒரு நர்ஸு சாந்தாவை பார்க்குறாங்க. சாந்தா அந்த நர்ஸை பார்த்து, என்னம்மா என்னாச்சு? நீ என்ன நினச்சாலும் நீ நடக்கிறது நடக்கவே நடக்காது. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு குரல் அடியில் போய் பார்க்கறதுக்கு ரொம்ப முறைப்பா, முகமெல்லாம் கோபத்தில் அகோரமாக மாறின அந்த நர்ஸு சாந்தா பார்த்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே சாந்தாவோட கண்கள்லாம் விரிய ஆரம்பிக்குது. அம்மா என்னம்மா சொல்கிற? அம்மாடி எனக்கு ஒன்றுமே புரியல. நடிக்காத, உசுரை எடுக்கிறது அப்படி ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நீ நினச்சிட்ருக்கல, அது எதுவுமே நடக்காது. உயிர் போகிறது தான். கண்டிப்பாக நீ நினச்சதை விட ரொம்ப மோசமான விஷயத்தில் அனுபவிக்க போகிற. இதெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நினச்சி நீ இந்த உலகத்தை விட்டு போக போகிற. அதுக்கு முன்னாடி மரணத்துக்கும் மேலே நிறையா உனக்கு காத்துட்ருக்குது. அம்மா நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லும் பொழுதே சாந்தா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்க சாந்தா திரும்பி பார்க்க கண்ணிமிக்கிற நொடியில் அந்த நர்ஸ் காணாமல் போயிடுறாங்க. சாந்தா சுற்றி முற்றி தேடி பார்க்க அந்த நர்ஸ் அங்கே இல்லவே இல்லை. சாந்தாக்கு இப்போ நடையும் இல்லை, ஓட்டவும் இல்லை. மெல்ல மெல்ல ஒரு பிணக்கணக்காக நகர்ந்து போக பிரியா, மா வந்ததே லேட்டு, அதில் அந்த நர்ஸ் கிட்ட என்னம்மா பேசிகிட்டு இருக்க, உனக்கு என் மேலே அக்கறையே இல்லையா? இல்லைம்மா அது வந்து அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது சுப்பு, சாந்தா கம்முன்னு இருக்கிறியா, பேரனுக்கு என்னாச்சு மருமனுக்கு என்னாச்சுங்கிறத இங்கே நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி சுயநினைவுக்கு வந்ததுக்கு அப்புறமா, என்னம்மாச்சு, என்ன சொன்னாங்க, இப்போதான் உனக்கு ஞாபகம் வருதில்ல கண்ணு, சொல்லு கண்ணு.
தம்பிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் கூப்பிட்டு சொன்னாங்க. நல்லா இருக்கானாம்மா. ஐசியூலேருந்து மாற்றிடலான்ட்டாங்க. ஒரு சின்ன அடி தான், மண்டையில் பட்டு ரத்தம் வராததுனால பயந்துக்கிட்டாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, மாப்பிள்ளை எங்கே இருக்காரு? தெரிலம்மா, வார்டுக்கு போய் பார்த்தேன். வார்டில் அவர் இல்லை. வந்துருவாருன்னு நான் வந்துட்டேன். நர்ஸை கேட்டதுக்கு ஏதாவது ஸ்கேனுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, இல்லை ஏதாவது கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு எதுவும் சரியாக தெரியலன்னு வந்துட்டேன். என்னம்மா இப்படி அசால்ட்டாக பதில் சொல்கிற? நான் எங்கம்மா அசால்ட்டாக பதில் சொல்கிறேன்? இவரையும் பார்க்கணும், பையனையும் பார்க்கணும். பையன் தானே எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சான். இப்போ தான் இவனை நார்மல் வார்டுக்கு மாற்ற போகிறாங்களாமா. அதனால் அவங்க அப்பாவை எங்கேயாவது கூப்பிட்டு போயிருப்பாங்கன்னு நான் நினச்சி விட்டுட்டேன். அப்படிங்கும் பொழுதே பேர குழந்தைய ஐசியூலேருந்து வார்டுக்கு மாற்றுறாங்க. அப்பாவுக்கும் பையனுக்குமே பக்கத்துலேயே வார்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்டு கூட்டிகிட்டு போக அப்பதான் சாந்தாவுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியாக இருந்துச்சு. 4 வயசு பையனுக்கு கையில் காலில் தலையில எல்லாம் கட்டு போட்டு வச்சுட்டு இருக்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. பேரனை அதே ரூமில் அட்மிட் பண்ணிட்டு ஒரு பக்கம் பெட்டு மகனுக்கும் ஒரு பெட்டு அவங்க அப்பாவுக்கும் அப்படின்னு அட்மிட் பண்ணலான்னு அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. நடுவில் சேரை போட்டு உட்காந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்போ தான் கரெக்டாக நர்ஸ் ஒருத்திங்க வேகமாக ஏங்க, இங்கே பிரியா யாருங்க? நான் தாங்க. ராஜேஷோட ஒய்ஃப் நீங்கள் தானே? ஆமாங்க. டாக்டர் கொஞ்சம் எமர்ஜென்சியாக கூப்பிட்டாரு, வாங்களேன் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாரும் வேகமாக எந்திரிக்கிறாங்க. அம்மா, நானும் அப்பாவும் போய் பாட்டு வரோம், நீ தம்பி கூடயே இருமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரின்னு பிரியாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு அங்கேருந்து அவங்க பையனை பார்த்துக்கலான்னு அதே ரூமில் உட்காடுறாங்க. பிரியாவும் அவங்க அப்பா சுப்பு மட்டும் டாக்டர் ரூமை நோக்கி போகிறாங்க. கரெக்டாக ஒரு நர்ஸ் உள்ளே வராங்க. உள்ளே வர அந்த நர்ஸை பார்த்த உடனே சாந்தாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அப்பளையே ஒரு நர்ஸ் சாந்தா கிட்ட பேசினாங்க இல்லையா, அவங்க தான். எங்கே போகிறீங்க? டாக்டர் வர சொன்னாங்கன்னு. ஐயா, நீங்கள் பையன் கூட இருங்க. அம்மா, நீங்கள் உங்கள் பொண்ணு கூட போங்க. ஏம்மா, என்ன காரணம்? காரணம்லாம் இல்லைம்மா, பையன் கூட ஒரு ஜென்ஸ் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவே சாந்தா மெல்ல மெல்ல எந்திரிச்சு எச்சை விழுங்க முடியாமல் அந்த அம்மாவை பார்த்து விழுங்கிட்டு பயத்துலேயே அந்த அம்மாவை கிராஸ் பண்ணி வராங்க. கிராஸ் பண்ணி ஒரு வாட்டி திரும்ப அந்த அம்மா சாந்தாவை ஒத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாந்தாவுக்கு கொலையே நடுங்க ஆரம்பிக்குது. இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிற யாருக்கும் புரியல. இவங்க 2 பேரும் டாக்டர் ரூமை நோக்கி போகிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல சேரில் போய் உட்காந்தவங்களை பார்த்து டாக்டர், அம்மா, ராஜேஷோட ஒய்ஃபு நான் தான் சார். ராஜேஷ்க்கு சாதாரண அடி தான், பட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கேன், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் இந்த மாதிரி நிறையா பண்ணணும். ஸோ அதில் இப்போன ஆக்சிடென்ட்னால அவருக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. பட் அவரோட பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எகெயின் மறுபடியும் அவரை ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு மார்னிங் கூட்டிகிட்டு போனோம். அண்டு ஃபுல் பாடி செக்கப்புக்கு கொடுத்துருந்தோம். அந்த ரிப்போர்ட் எல்லாமே ரெடியாகி வந்துட்டுருக்கு. பட்டு நம்மளுடைய பிளட் டெஸ்ட்டு இங்கே லெவலில் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் சொல்லியாக வேண்டிய கடமையில் நாம் இருக்கோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா மேபி க்யூராக இருக்கான வாய்ப்பு இருக்குது. டாக்டர், எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லிடுங்க, இந்த ட்விஸ்டெல்லாம் வேண்டாம். ஏன்னா பிரியாவுக்கும் சாந்தாவுக்கும் ஹார்ட் பீட்லாம் அவங்களுக்கே கேட்குற அளவுக்கு வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. சாந்தாவோட முகமெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. கரெக்டாக அப்போ தான் டாக்டரோட ரூமை திறந்துக்கிட்டு அந்த நர்ஸ் உள்ளே வராங்க. நர்ஸ் உள்ளே வந்த உடனே சாந்தாவுக்கு இன்னுமே முகமெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. வந்தவங்க டாக்டருக்கும் சாந்தாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டேபிள் கிட்ட நின்று சாந்தாவே ஒத்து பார்த்துட்ருக்குறாங்க. சாந்தா ஒத்து பார்க்குற பார்வையில் அவங்களுக்கு இன்னும் கொலையெல்லாம் நடுங்குது. அப்போ தான் பிரியா, என்னென்னு தெளிவாக சொல்லிடுங்க டாக்டர், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேம்மா, இது வரைக்கும் கொடுத்த எந்த விதமான ஸ்கேன் ரிப்போர்ட்டும் இப்போ வரைக்கும் வரல. ஸோ பிளட்டோட டெஸ்ட் மட்டும் வச்சு நாங்கள் சந்தேகப்படுறது மேபி உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிளட் கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளவு தான். தூக்கி வாரி போடுது. இதுக்கு மேலே ஏதாவது கொடுமை வேணுமாங்கிற அளவுக்கு பிரியாவுக்கும் சாந்தாவுக்கும் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. டாக்டர், டாக்டர், பிளட் கேன்சரா? ஆமாம்மா, இருந்தாலும் இன்னொரு வாட்டி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து நாம் வெளியில் பெங்களூர், மும்பை அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய இடத்துக்கு அனுப்பலான் இருக்கோம். அண்ட் அவருடைய ஃபுல் பாடி செக்கப்பையுமே மேலே ரிப்போர்ட் அனுப்பலான் இருக்கோம். மும்பைக்கு போயிட்டு வந்துச்சு அப்படின்னா நமக்கு கிளியராக கிடைக்கும். அதுக்கு 1 வீக் ஆயிரும். அந்த 1 வீக்கும் நீங்கள் அவர் இங்கே அட்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அவருக்கு பிளட் கேன்சருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சொன்ன அடுத்த நிமிஷம் பிரியாவுக்கு உசுரே போக ஆரம்பிச்சிருச்சு. பிரியாவுக்கு மட்டுமா,
சாந்தாக்கும் தான். இதுக்கு மேலே என்னென்ன வேதனைகள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் சாந்தாவோட மனசுக்குள்ள கேள்வியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. கரெக்டாக அதே நிமிஷத்தில் சாந்தாவோட கண்கள்லேருந்து கண்ணீர் வர பிரியாவும் கதறி போய் வாயை மூடிக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. சார், இப்போ அவர் எங்கே இருக்காரு? இப்போ நாங்கள் வார்டுக்கு மாற்றிட்டோம். அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் வார்டுக்கு போங்க. நம்ம பிளட் டெஸ்ட்டு மும்பைலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பட்டு 1 வீக் அட்மிஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அழுதுகிட்டே எந்திரிக்கிறாங்க. சாந்தா அழுதுகிட்டே எந்திரிக்கும் பொழுது நர்ஸ் ரொம்ப கொடூரமாக சிரிச்சுக்கிட்டே சாந்தாவை பார்க்குறாங்க. சாந்தாவை பார்த்த நர்ஸ் சாந்தாவை கிராஸ் பண்ணி போகும்போது மெல்லிசா காதில், நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல சாந்தா திரும்பி நர்ஸை பார்க்க நர்ஸ் இப்போ அதே மாதிரி அகோரமாக சாந்தாவை பார்த்து ரொம்ப நக்கலாக சிரிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம் டெஸ்ட்டுக்கு கொடுத்து 2-3 நாள் ஆச்சு. 3 நாளாக பொண்ணு இதே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நீ போய் அங்கே இருந்துட்டு வான்னு அம்மா தாட்டி விட பிரியா போயிடுறாங்க. இப்போது சாந்தா மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சாந்தாக்கு துணையாக யாருமே கிடையாது. காரணம், பொண்ணுக்கு துணையாக அப்பா, மாமனார், மாமியார் எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க. சாந்தா தூங்கிட்டு இருக்க 2 பெட்டுக்கு நடுவில் கீழே ஒரு பெட் போட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது திடீர்னு ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்குது. அம்மாயி அம்மாயி அப்படின்னு சொல்ல 4 வயசு பிஞ்சு குழந்தை எழுப்புற சத்தம் 2-3 நிமிஷம் கழிச்சு கேட்கவே சாந்தா எந்திரிக்கிறாங்க. என்ன சாமி, என்னாச்சு? அம்மாயி, எனக்கு தண்ணி வேணும், தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல தண்ணி இருக்கான்னு சுற்றி முற்றி தேடுறாங்க சாந்தா. அங்கே தண்ணியே சுத்தமாக கிடையாது. அப்போ தான் சாந்தா தண்ணி பிடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க. ரூமுக்கு வெளில வந்த சாந்தா எட்டி பார்க்க அங்கே ஒரு காக்காவோட நடமாட்டம் கூட கிடையாது. ஹாஸ்பிட்டலில் ரூமுக்கு விளையாடக்கூடிய பெரிய வாட்சில் 11:45 காட்டுது. ஹாஸ்பிட்டலா இல்லை ஏதாவது பாலடைஞ்ச இடமாங்கிற அளவுக்கு கும்மு இருட்டாக இருக்குது. அங்கே ஒரு துளி கூட வெளிச்சம் இல்லை. சின்ன சின்ன லைட் மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்குது. நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்கள்ல, யாரையுமே காணாமே அப்படின்னு சொல்ல அங்கே ஆட்கள் நடமாட்டமே இல்லைங்கிறது 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் மனசுக்கு தெளிவாக மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நிற்கிற இடத்துல இருந்து ஆப்போசிட்டில் ரொம்ப தூரம் நடந்து போனால் தான் தண்ணி பிடிக்க முடியும். சாந்தா மெல்ல மெல்ல நடந்து போக திடீர்னு கண்ணுக்கு ஒரு உருவம் தெரியுது. நர்ஸ். அந்த நர்ஸ் நின்றுட்டுருக்குறாங்க. அந்த நர்ஸை பார்த்த உடனே சாந்தாவுக்கு கொலையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. போகலாம் திரும்பி அப்படிங்கிற எண்ணம் கூட போகாமல் கால் நேராக அந்த இடத்துக்கு நகர ஆரம்பிக்குது. மெல்ல மெல்ல சாந்தா நகர அந்த நர்ஸ் பக்கத்தில் நெருங்க நெருங்க ஒரு 15 அடி டிஸ்டன்ஸில் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு கையில் குழந்தையோட அந்த ஆள் உருவம் தெரியுது. பழி கண்டிப்பாக வாங்குவேன், கவலைப்படாமல் இரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சாந்தாவோட காதில் கேட்க சாந்தாவுக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாந்தா அப்படியே கண்ணில் கண்ணீரோட நின்றுட்டுருக்க திடீர்னு யாரோ தோளில் கை போடுற மாதிரி ஒரு எண்ணம். வெறுக்குன்னு கத்த பின்னாடி ஒரு நர்ஸ் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ தான் பார்க்குறா, நல்லா வெளிச்சத்தா ஹாஸ்பிட்டல், எங்கே பார்த்தாலும் லைட்டு. டியூட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நர்ஸ் அங்கே ரிசப்ஷனில் இருக்காங்க. 2-3 பேஷண்ட்ஸோட கூட வந்தவங்க எல்லாம் சேரில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் சாந்தாவுக்கு சுயநினைவே வருது. ஐயோ, அப்போ இவ்வளோ நேரம் நான் பார்த்ததெல்லாம் என்னமோ நடக்குது நமக்குள்ள, நம்மள்கிட்ட சுற்றி என்னென்னமோ விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் அப்போ தான் சாந்தாவுக்கு தோண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா சாந்தா எல்லா பக்கத்துலேயும் சுற்றி பார்த்துட்டு தண்ணி பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. தண்ணி பிடிக்க போகிற சாந்தா அந்த படிக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் டாக்டர்கிட்ட தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. தண்ணி பிடிச்சி முடித்த உடனே வாட்டர் பாட்டில் மூடி அப்படியே கழுண்டு கீழே விழுந்துருது. கீழே விழுந்தா எட்டி பார்த்தா அது கார் பார்க்கிங்க்கு போகணும். இப்போது சாந்தா மெல்ல மெல்ல இறங்கி போகிறாங்க. லைட்டு வெளிச்சம். கார் பார்க்கிங்க்கு போய் வாட்டர் பாட்டில் மூடியை தேட ஆரம்பிக்கிறாங்க. கீழே குமிஞ்சு வாட்டர் பாட்டில் மூடியை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமிஞ்சா அடியில் என்னமோ மாதிரி ஒரு சத்தம். வெறுக்குன்னு சத்தத்தை கேட்டு எந்திரிச்சவங்க அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் மூடியே வேண்டான்னு சொல்லிட்டு திரும்பினா க்ளோஸ்அப்பில் டக்குன்னு வந்துட்டு போன ஒரு உருவம். இது நாள் வரைக்கும் பார்க்காத ஒரு உருவம். அந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையும் கிடையாது, அந்த நர்ஸும் கிடையாது. ஆனால் புதுசாக ஒரு உருவம் சடனாக சாந்தாவோட மூஞ்சிக்கு முன்னாடி வந்துட்டு போக அவங்க கையில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் அப்படியே கீழே போட்டுடுறாங்க. நடக்கலான்னு சொல்லிட்டு மேலே ஏறலான்னு போக படி ஏறவே முடியல. கால் நகரவே மாட்டேங்குது. கையெல்லாம் அப்படியே மெல்ல இறுக பிடிக்க ஆரம்பிக்குது. கத்தலாமான்னு பார்த்தா சாந்தாவோட வாயிலிருந்து குரல் சுத்தமாக வரமாட்டேங்குது. சாந்தா எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியுமே சாந்தானால் சத்தம் கூட போடவே முடியல.
யாரோ சாந்தாவை பின்னாடி இருந்து தலையை பிடிச்சி இழுத்து குரவழி நசுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. சாந்தா திரும்பி விழுக படிக்கட்டில் போய் விழுகிறாங்க. படிக்கட்டு அப்படியே தட்டி தடுமாறி மேலே ஏற அவங்களால சுத்தமாக முடியவே இல்லை. காலை பிடிச்சி யாரோ தர தர தரன்னு இழுக்கிற மாதிரி இருக்குது. சாந்தா இந்த போராட்டத்தில் ஒரு 10 நிமிஷம் படியை கெட்டியாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு வேக வேகமாக மேலே ஏறி வந்து அந்த வாட்டர் டாக்டர் பக்கத்தில் ஃப்ளோரில் வந்து நிற்கிறாங்க. நல்லா மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. மூச்சு வாங்க ஆரம்பித்து மூச்சை நிறுத்துறதுக்கே 2-3 நிமிஷம் ஆயிடுது. அதுக்கப்புறமா பார்த்தா தான் தெரியுது, மறுபடியும் அந்த ஃப்ளோர் முழுக்க கும் இருட்டு. இல்லை, இது நார்மலான நேரம் கிடையவே கிடையாது. இந்த நார்மலான நேரம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ தான் தண்ணி பிடிக்கும்போது பார்த்தோம். ஆனால் இது நான் ரூம்லேருந்து வெளியில் வந்து அந்த நர்ஸையும் அந்த உருவத்தையும் பார்க்கும்போது இருந்த நேரம். அப்போது என் முன்னாடி ஏதோ ஒன்று வரப்போகுது, யாரோ வரப்போகிறாங்க, அதுக்குள்ளே வேகமாக போயிடணும்னு சொல்லிட்டு உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு சாந்தா வேக வேகமாக நடைய கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வேகமாக போய் தன்னோட ரூமுக்கிட்ட போகும் பொழுது முன்னாடி திடீர்னு வேற ஒரு உருவம் கிராஸ் ஆகி போகுது. மூச்சை இழுத்து பிடிச்சவங்க டக்குன்னு செவுத்தில் அடித்து முன்னாடி வர, இதுக்கு மேலே 4 எட்டு வச்சா ரூமு உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூம்குள்ளே போய் டப்புன்னு ரூம் கதவை சாத்திக்கிறாங்க. கண்ணை மூடி கண்ணை திறந்தா அந்த இடமெல்லாம் நல்லா லைட்டு வெளிச்சத்தில் இருக்குது. வெளியில் எட்டி பார்த்தா அதே மாதிரி வெளிச்சத்தில் நர்ஸ் 4-5 பேர் சுற்றிட்டுருக்க, பேஷண்ட்டு கூட வந்தவங்க எல்லாரும் உட்காந்துட்ருக்க. சாந்தாவுக்கு இப்போ தான் உயிரே வருது. திரும்பி பார்த்தா மருமகனும் நல்லா தூங்குறாரு, பேரனும் நல்லா தூங்கிட்டுருக்குறாங்க. அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய சோஃபாவில் போய் உட்காந்து கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. தப்பு தான் பண்ணது, மிகப்பெரிய தப்பு தான். அதுக்காக மரணத்துக்கு மேலே தண்டனைன்னு இவ்வளோ பெரிய தண்டனைகள் கொடுக்கணுமா? நான் உணர்ந்துட்டேன், என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் இவங்களை விட்டுருன்னு மனசுக்குள்ளே கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க சாந்தா. அன்னைக்கு இரவு சாந்தாவுக்கு அப்படியே கழியுது. விதவிதமான உருவங்கள், விசித்திரமான பேச்சுக்கள், யாரோ என்னமோ சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிற எல்லாமே தான் பண்ணின தப்பிலிருந்து வந்தது தான், தனக்கு இனிமேல் கிடைக்க போகிற தண்டனை தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த சண்டனையிலிருந்துமே, இந்த தவறுகள்லேருந்து எப்படி நாம் விடுபடுறது, நான் விடுபடுறதுங்கிற விட இவங்களெல்லாம் எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற எண்ணம் சாந்தாவுக்கு அன்றைக்கி நைட்டு முழுக்க போயிட்டே இருக்குது. ஆனால் செஞ்ச வினை திருப்பி சாந்தாவை கருவறுக்காமல் விடாது அப்படிங்கிறது மட்டும் சாந்தாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. காலைல 11 மணிக்கு டாக்டர் ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்தவர் சாந்தாவையுமே அவங்க பொண்ணு பிரியா, அவங்க அப்பா எல்லாரையும் வெளியில் கூப்பிடுறாரு. வெளியில் கூப்பிட்டவர், அம்மா உங்கள் ஹஸ்பண்டோட ரிப்போர்ட் வந்துருச்சு, அந்த ரிப்போர்ட் பற்றி கொஞ்சம் பேசணும். எங்களுக்கே அந்த ரிப்போர்ட் பார்த்து பல டவுட்ஸ் இருக்கிறதுனால தான் டேரெக்டாக நாங்கள் இங்கே வந்துட்டோம். சொல்லுங்கள் சார், எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நாங்கள் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண ரெடியாக இருக்கோம், எப்படியாவது என் ஹஸ்பண்டை மட்டும் எனக்கு காப்பாற்றி கொடுத்துருங்க. இல்லைம்மா, வெயிட் பண்ணுங்கள், ஆக்சுவலாக உங்கள் ஹஸ்பண்டோட ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நாங்கள் தரவாக செக் பண்ணணும், பட் அதில் சம்திங் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது டாக்டர், புரியல, நிறைய கன்ஃபியூஸ் இருக்குமா, இது கரெக்டு தானா, சரிதானா? உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிளட்டில் கேன்சர் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தா டியூமர் இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா இதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது டாக்டர். எங்கேயோ மும்பையெல்லாம் அனுப்பி எல்லா பக்கம் அனுப்பிச்சிட்டோம், ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. அதனால தான் சீனியர் டாக்டர் ஒருத்தர் வர சொல்லியிருக்கோம். அவர் இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock வராரு, அவரை கேட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு டாக்டர் ஒரு 2-3 நிமிஷம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. சாந்தா அதே இடத்துல இருக்க, பிரியா மட்டும் உள்ளே போகிறாங்க. சாந்தா 5 நிமிஷமே வெளியில் வராமல் இருக்க, சுப்பு வெளியில் வந்து சாந்தாவை பார்க்குறாங்க. என்னம்மா என்னாச்சு? அழுதுட்டு இருக்கக்கூடிய சாந்தாவை பார்த்து, அழுகாதம்மா, எனக்கும் அதே மனக்கவலை தான், மாப்பிள்ளை திரும்பி வந்துடுவார், நம்ம பேரனும் நல்லா இருப்பான், நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் இருமா. இல்லைங்க, இதெல்லாம் என்னமோ இது அறிவியல் ரீதியாக தெரியல, வேற என்னம்மா, நான் போய் சாமியாரை பாட்டு வந்துடலாமா? என்ன உளர்ற? ஆமாங்க, நம்ம ஊரில் ஒரு சாமியார் இருக்கார்ல, அவரை போய் பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் புண்ணியமாக போகும்னு நினைக்கிறேன், பிள்ளைகளும் நல்லபடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் ஒரு சில குறியெல்லாம் சொல்லுவார், நம்ம வழக்கமாக ஜாதகம் பார்ப்போமே, அவர்கிட்ட போய் கேட்டோம்னா சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா, அவரை கேட்டு தானே இந்த கல்யாணத்தையே பண்ணணும், ஏதாவது மிஸ்டேக் இருந்திருந்தால் அப்போவே சொல்லியிருந்துருப்பார்ல. இல்லைங்க, இதெல்லாம் அதுக்கும் மேலே, நான் செஞ்ச ஒரு பெரிய தப்பு, என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நான் பண்ணேன், அந்த தப்பு இப்போ எனக்கு இப்படி வந்து திரும்பி நிற்கிதான் நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வேணா பிள்ளைக்கு துணையாக இங்கேயே இருங்க, நான் ஊருக்கு போய் பொண்ணு மாப்பிள்ளை நம்ம ஜாதகம்
அப்புறம் நம்ம பேரனோட ஜாதகம், இது எல்லாத்தையுமே நம்ம வழக்கமாக ஜாதகம் பார்க்குற சாமிகிட்ட கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். ஏதாவது பரிகாரம் தெரிஞ்சுன்னா கூட அதை பண்ணோம்னா நல்லா இருக்கும்ல. ஐயோ! நீ அன்னைக்கு அந்த முனியப்பன் கோயிலில் அவன் ஒரு ஆள் வெளியில் கொண்டு வந்தாரே, அவர் சொன்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறியா? இல்லைங்க, அன்னைக்கு எனக்கு கனவு வந்தது, கோயிலில் சொன்னது, இங்கே வர வழியில் பஸ்ஸில் நடந்தது, கார் இறங்கி நிற்கும்போது நான் பார்த்த உருவம். அது மட்டும் இல்லைங்க, ஹாஸ்பிட்டலில் நான் 2-3 வாட்டி நிறைய அனுபவிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காரணத்தை சொல்லி பரிகாரம் இருக்கான்னு கேட்டு அந்த பரிகாரத்தை பண்ணிடலாம். அந்த பரிகாரத்தை பண்ணோம்னா தான் நமக்கு ஏதாவது ஒரு நிம்மதி கிடைக்கும். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை சாந்தா, ஆனால் நீ என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிற. இல்லைங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க, நான் பார்த்துக்கிறேங்க. ஒரே விஷயம், 2 பேர் விட்டுட்டு போனோம்னா புள்ள தனியாக தவிச்சு போயிடுவா. அதனால நான் முதல்ல போய் சாமியாரை பார்க்குறேன். பரிகாரம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் முடிவெடுக்கலாங்க அப்படின்னு சாந்தா சொல்ல, சரி, சாந்தா சொல்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் சுப்பு மட்டுமே அங்கே இருக்க சாந்தா உடனே கிளம்பி வராங்க. பிரியா, அம்மா ஏம்மா நீ இருமா பார்த்துக்கலாமா, அங்கே போய் என்னம்மா பண்ண போகிற, மாடு கன்று தோட்டம் எல்லாத்தையுமே கண்ணப்ப மாமா பார்த்துக்கு வரலாமான்னு சொல்ல, அந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாத சாந்தா, இல்லைம்மா நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் அங்கேருந்து கிளம்புறாங்க. பிரியாவுக்கும் ராஜேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது இந்த சாமி கிட்ட தான் கொண்டு போய் ஜாதகம் கேட்டாங்க. அவர் தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே சாந்தாவுக்கு மட்டும்தான் 100% சம்மந்தம் இருக்குது. அதனால போய் கேட்டு பரிகாரம் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். தான் பொண்ணோட வாழ்க்கை, தான் பெத்த பசங்களோட வாழ்க்கை இப்படி கண் முன்னாடியே தொலைஞ்சு போகுது அப்படிங்கிறது தான் ஒரு பேரண்ட்ஸ்க்கு மரணத்தை விட பெரிய கொடுமை. அந்த கொடுமை சாந்தாக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. மாப்பிள்ளைக்கு என்னன்னே கண்டுபிடிக்க முடியலன்னு டாக்டர் சொல்லும் பொழுதே சாந்தா தெரிஞ்சுக்கிட்டாங்க, நிச்சயமாக இதுக்கு பின்னாடி அந்த அமானுஷ்யம் இருக்குது அப்படின்னு. இப்போ சாந்தாவோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே அந்த அமானுஷ்யத்தினால தான் நிர்ணயிக்கப்படுது. அது இன்னும் என்னென்ன பண்ண காத்துட்ருக்குன்னு சாந்தாவுக்கு சுத்தமாக தெரியல. அதுக்குள்ளே பரிகாரம் பண்ணியும் அந்த அமானுஷத்தை கட்டி போட்டோ எப்படியாவது பிரியாவோட வாழ்க்கையை காப்பாற்றிடலான்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் சாந்தா இப்போ தான் பொண்ணை இங்கே விட்டுட்டு தான் மட்டும் வண்டியில் கிளம்புறாங்க. ஊருக்கு போய் அங்கே இருந்து சாமியாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வெள்ளிக்கிழமை காலைல 11 மணிக்கு சாமியார் வந்து பார்க்க சொல்லவே, வழக்கமாக பார்க்கக்கூடிய சாமியாரை பார்க்கறக்காக 11 மணிக்கு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. சாமியாரோட ரூமுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்க அதே இடத்துல ஏற்கனவே ஒரு 2-3 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்க உள்ள சாமி குறி சொல்லிகிட்ருக்காரு. ஜாதகம் பார்த்து குறி சொல்லி பரிகாரம் சொல்கிறதா அவருடைய வேலை. ஜாதகத்தை கட்டி அணைச்ச மாதிரி மனசுக்குள்ளே எண்ணற்ற கேள்வியில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சாந்தாக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து நிற்கிறாங்க. அந்த அம்மா வந்து நின்ன உடனே முதல்ல சாந்தா கவனிக்கவே இல்லை. அங்கே என்னாச்சோ, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரோ, இங்கே என்ன சொல்ல போகிறாங்களோ, பரிகாரம் என்ன பண்ணலாம், இனி வாழ்க்கை எப்படி தான் இருக்க போகுதுங்கிற கேள்வி, மனுஷத்தினோட தாக்கல்லேருந்து எப்படி வெளியில் வர்றதுங்கிற பயம். அந்த அம்மா வந்து நின்ன உடனே சாந்தா 2 நிமிஷம் எதுவுமே பண்ணாமல் 3ஆவது நிமிஷம் எதிர்ச்சியாக மேலே பார்க்க அந்த அம்மா சாந்தாவை முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ தான் உள்ளேருந்து சாமிகிட்ட குறிக்கேட்டு வெளியில் வர அம்மா. அதுக்குள்ளே இன்னொருத்திங்க போயிட்டாங்க. இன்னும் 2 பேர் போனாங்கன்னா சாந்தா 3ஆவதாக போக வேண்டியது. சாமிக்கிட்ட குறி கேட்டுட்டு வெளியில் வர அம்மா 2 நிமிஷம் சாந்தா முன்னாடியே நின்றுக்கிட்டு சாந்தாவை பார்த்து முறைச்சிட்ருக்க சாந்தா மெல்ல எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச சாந்தா அந்த அம்மாவை பார்க்க, சாந்தா ஒரு மெல்ல புருவலோட அந்த அம்மாவை பார்த்து சிரிக்க, அந்த அம்மா கோவமும் நக்கலும் கலந்த ஒரு சிரிப்போட, கவலைப்படாத, மரணத்துக்கு மேலே உனக்கு காத்துட்ருக்கிற விஷயம் முடிய போகுது, கவலைப்படாத, இனி எல்லாமே நடக்கிற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்ல சாந்தாவுக்கு விளக்கம் புரியல. மரணத்துக்கு மேலே ஒரு விஷயம் நிற்க போகுதுன்னா அப்போது இதெல்லாம் தீரப்போகுதா, இல்லை மரணத்துக்கு மேலே நடக்கிற விஷயம் நிற்க போகுதுன்னா ஒருவேளை மரணம் வந்து சாந்தாவை தொத்திக்க போதா? பல கேள்விகளோட சாந்தா அங்கேயே நிற்க அந்த அம்மா சாந்தாவை பார்த்தபடியே அங்கிருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் சாந்தா அங்கே இருக்கிற இடத்த சுற்றி பார்க்க வெளியில் கொண்டுட்ருக்கக்கூடிய 4-5 பேர் சாந்தாவையே ஒரு மாதிரி அகோர பார்வையில் சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்ருக்குறாங்க. உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. சாமி, பேய், பூதம் இது எல்லாத்தையும் ஓட்டி எடுக்கக்கூடிய இடம், கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல சாந்தாவுக்கு இப்படி ஒரு நிகழ்வு இன்னும் சாந்தாவை அதிர்ச்சியில் கொண்டு போயிட்டுருக்குது. அமானுஷ்யம் சாந்தாவுக்கு இந்த நொடி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது.
சாமி ரூம்லேருந்து எட்டி பார்த்த ஒருத்தர், அம்மா நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட கண்ணை தொடச்சிக்கிட்டு சாந்தா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு உள்ளே போக சாமி அவங்கள பார்த்து கும்பிட இவங்களும் கும்பிடுறாங்க. ஆப்போசிட்டில் டேபிளுக்கு முன்னாடி உட்கார, ஒரு டேபிளுக்கு இந்த பக்கம் அவர், அந்த பக்கம் சாந்தா. சிஷ்யர்கள் ஒருத்தர் மட்டும் பக்கத்தில் நின்றுட்டு இருக்க என்னென்னமோ எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. வாங்கம்மா. ஐயா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கொள்ளைக்காட்டில் இருக்கிறவங்க தானே? ஆமாங்க ஐயா. பொண்ணுக்கூட இப்போ கல்யாணம், பேரனுக்கூட பேர் வைக்கிறது, மாப்பிள்ளை வேலைக்குன்னு எல்லாம் எங்கிட்ட தானே வந்து பார்த்தீங்க? ஆமாங்க ஐயா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏதாவது பார்க்கணுமா? ஆமாங்க பார்க்கணும். சொல்லுங்க. ஜாதகத்தை கொண்டாந்துருக்குறேன், காட்டணும். கொண்டாங்க. ஜாதகத்தை கொடுக்கும் முன்னாடி வெத்தலைப்பாக்கு அது இதுன்னு வச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சிஷ்ய சொல்லவே வெத்தலைப்பாக்கு, சூடம், கூடவே ஊதுபத்தி இது எல்லாத்தையும் வச்சு அந்த ஜாதகத்தையெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. ஜாதகத்தை வாங்கினவர் எல்லா ஜாதகத்தையும் பார்த்துட்டு, என்னம்மா எல்லாத்தையும் கொண்டாந்துருக்கீங்க, என்ன காரியத்துக்காக வந்திருக்கீங்க? ஐயா கொஞ்ச நாளாக என்னை சுற்றி என்னென்னமோ நடக்குதுங்க ஐயா. இதெல்லாம் எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க ஐயா. அதனால் ஏதாவது பரிகாரம் கேட்டு போலான்னு வந்தேன். நீங்கள் சொல்கிற விஷயம் புரியுது, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்ததுக்கப்புறமா எதுலேயுமே எந்த பிழையுமே கிடையாது. ஆனால் நீங்கள் இப்படி பயந்துட்டு வந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எதனாலையாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஜாதக பிரகாரம் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னன்னு சொல்ல முடியுமா? ஐயா நான் செஞ்ச ஒரு பெரிய தப்பு இன்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கையில் பெரிய கேள்விக்குறியாக வந்து நிற்கிதுங்க ஐயா. இனிமேல் என் பொண்ணோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போது அம்மா விஷயத்தை தெளிவாக சொல்லுங்கம்மா, அப்போ தான் என்னால் அதை பரிகாரம் பண்ண முடியும். இதுக்கு மேலே சாமியார்கிட்ட மறைச்சி எந்த பிரயோஜனம் இல்லை. விஷயத்த முழுக்க சொன்னால் மட்டும்தான் பரிகாரம் கிடைக்கும், அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு சாந்தா விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பிரியா காலேஜ் அப்போ தான் ஜாயின் பண்ண டைமு. பிரியா காலேஜ் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக 3 வருஷம் கோர்ஸ் முடிஞ்சு மாஸ்டர் டிகிரி ஜாயின் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது நல்ல ஒரு வரன் அமையுது. மாப்பிள்ளை பார்க்குறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, கல்யாணமும் பண்ணுறாங்க. ஏக்கா பிள்ளைக்கு இப்போ தான் 23 24 வயசு ஆகுது, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட? என்னமோ உன் புள்ள நான் 28 தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தா. நல்ல வரண்டி வந்துச்சு, கொடுத்துட்டேன். பாரு மாப்பிள்ளை சொந்தமாக காடு தோட்டம் துறவுன்னு வச்சுருக்குறாங்க, டிராக்டர் 10 வச்சுருக்குறாங்க, சொந்த வீடு பெருசாக கட்டி வச்சுருக்குறாங்க. இத்தனை இருக்கும் பொழுது வேற என்ன வேறும்? பத்தாத குறைக்கு எட்டி விழுந்த தூரத்தில் பிள்ளையோடு, இன்னைக்கு நினச்சா போவோம், நாளைக்கு நினச்சா போவோம், இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு பிரியாவோட வாழ்க்கை அமையுது. சந்திரசேகர் பிரியாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை. ஆமாம், சின்ன வயசுலேயே பார்த்தாலும் நல்லா பார்த்துக்கிற மாப்பிள்ளை. வாழ்க்கை என்னமோ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு நாள் திடீர்னு பிரியாட்டிருந்து கால் வந்துச்சு. பிரியாட்டிருந்து கால் வந்த உடனே சுப்பு ஃபோனை எடுத்து பேசுகிறாரு. சொல்லுக்கண்ணு என்னாச்சு? அப்பா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாமாப்பா, ஏதோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுன்னு சொன்னாங்கப்பா, வாங்கப்பா போய் பார்க்கலாம். என்ன கண்ணு சொல்லுறேன்? எந்த ஹாஸ்பிட்டலு? அப்பா இங்கே தான் பக்கத்தில் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாமாப்பா, இல்லைன்னா கோயம்புத்தூரோ ஈரோட கூப்பிட்டு போக சொல்கிறாங்களாமாப்பா, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கப்பா அப்படின்னு சொல்ல ஃபோனை கீழே வச்சவங்க கரெக்டாக ஒரு 20-25 நிமிஷம் ட்ராவலில் பொண்ணு வீட்டுக்கு போய் இறங்குறாங்க. ஆனால் வீட்டில் யாருமே இல்லை. மாப்பிள்ளைக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. சுற்றி முற்றி கேட்க பொண்ணை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பொண்ணு அவங்க அம்மா எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு தெரியுது. தேடி கண்டுபிடிச்சி ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நின்ன உடனே அவங்களுக்கு கிடைச்ச ஒரே விஷயம், மாப்பிள்ளை இறந்துட்டாரு. அதுதான் பதறி துடிச்சு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், நெஞ்செல்லாம் விறுவிறுக்க ஆரம்பிக்குது. ஆமாம், பிரியாவோட முதல் கணவர் சந்திரசேகர் இறந்து போயிடுறாரு. பெரிய அதிர்ச்சி தான். மருமகனோட இழப்பு, மருமகன் இறந்துட்டாரு அப்படிங்கிறத விட மகளோட வாழ்க்கை சின்ன வயசுலேயே போயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஆமாம், படிக்கிற பிள்ளைய பிடிச்சி கட்டி கொடுத்துருக்குது இந்த அக்கா, விவரமே இருக்காது அப்படின்னு பேசுகிறாங்க. எந்த வாய் தெரியுமா? பரவாயில்லையேக்கா, சீக்கிரமாகவே உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டியே அப்படின்னு சொன்ன வாய். இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் கல்யாணம் பொண்ணா மட்டும் இருந்தால் கூட 2ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய 6 மாத கருவை என்ன பண்ண முடியும்? ஒரே யோசனையில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் பல பேச்சுவார்த்தைகள் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. குழந்தையோட இந்த சின்ன வயசில் பொண்ணோட வாழ்க்கையை இப்படியே விடுறதுக்கு சாந்தாவுக்கு சுத்தமாக இஷ்டமே கிடையாது. ஒரு பெத்த தாயா சாந்தா என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னு முடிவெடுக்கிறாங்க. ஒத்த பொண்ணு சாந்தாவுக்கு. அந்த பொண்ணு இப்படி இருக்கிறது சாந்தாவுக்கு இன்னுமே மனசில் ரொம்ப வருத்தமாக இருக்க மாப்பிள்ளை வீட்டில் பேச ஆரம்பிக்கிறாங்க.
இல்லை சம்மந்தி, என்னால் ஒத்துக்க முடியாது. என் பையனோட கடைசி உசுறு இதுதான். என் புருஷனே இல்லை, எனக்கு இருந்தது ஒத்த பையன், அந்த ஒத்த பையன் இப்போ இல்லை. அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குழந்தைய நான் கலைக்க விட மாட்டேன் அப்படின்னு சம்மந்தி அம்மா சொல்ல, சுப்பு கூட அறிவு கெட்டவ மாதிரி பேசிகிட்டு இருக்காதடி, நீ என்ன லூசா? வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற? அதெல்லாம் குழந்தையோட கட்டிக்கிறதுக்கு இந்த காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஊர் சனமே எதிர்க்க ஆரம்பிக்குது. நைட்டு நேரம் ஒரு 7 மணி இருக்கும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சாந்தா மெல்ல தன்னோட பெட்லேருந்து எந்திரிக்கிறாங்க. பக்கத்து ரூமில் புள்ள தூங்கிட்டு இருக்கிறத பார்க்க உள்ளே போய் புள்ளையை எழுப்புறாங்க. ஏ பிரியா, பிரியா, என்னம்மா, எந்திரி, எங்கம்மா, எந்திரினா எந்திரி அப்படின்னு சொல்ல பிரியாவும் எந்திரிக்கிறா. பிரியா எந்திரிச்ச உடனே மெல்ல மெல்ல வெளியில் வந்து எதுவுமே யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கக்கூடிய 10 உரம்பரையுமே எதுவுமே கண்டுக்காம வீட்டுக்கு முன்னாடி வராங்க. கார் ஒன்று கரெக்டாக வந்து நிற்க காரில் ஏறுறாங்க. என்னம்மா, எங்கம்மா கூட்டிகிட்டு போகிற? கொஞ்சம் அமைதியாரு. கோயம்புத்தூர் நோக்கி அந்த வண்டி போகுது. உள்ளே போன உடனே ஹாஸ்பிட்டலை பார்த்த உடனே பிரியா, என்னம்மா கண்ணு, நான் சொல்கிறத கேளு. மா சும்மாருமா, எனக்கு அவரோட ஞாபகத்தமாக இருக்குது இந்த ஒரு குழந்தை மட்டும்தான். நீ என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கிற? வேண்டாமா, தயவுசென்னு சொல்கிறமா, விட்டுருமா அப்படின்னு சொல்ல, உன்னை கையெடுத்து கும்பிடுறங்கன்னு அந்த மாதிரி பண்ணிடாத, உனக்கு வாழ்க்கையே இல்லாமல் போயிடும். வேண்டாமா, நீ நாளைக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இந்த குழந்தை வேத்து குழந்தைன்னு வந்துடும். அதனால இந்த குழந்தைய நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது, இதுக்கு நாம் அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல 1 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுக்கிறாங்க. குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. சாந்தாவோட இந்த முடிவு அங்கே இருக்கிற நிறையா பேர்த்துக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. சாந்தாவோட இந்த முடிவுனால எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வெடிச்சிச்சு. சந்திரசேகரோட அம்மா பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணி கேஸெல்லாம் போட நிலைமைக்கு போனாங்க. ஆனால் டாக்டர் மூலமாக காசு கொடுத்து குழந்தை வயிற்றுக்குள்ளே இறந்ததாகவும், பிரியா ரொம்பவே அழுது வயிற்றில் நெஞ்சிலெல்லாம் அடிச்சுக்கிட்டதுனால பிரியாவுக்கு இந்த மாதிரி குழந்தை இறந்து போனதாகவும் அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாத பிரச்சனை. பிரியா இப்போ யாருமே இல்லாமல் அம்மா வீட்டில் வந்து உட்காந்துருக்குறா. சந்திரசேகரோட அம்மா அந்த குழந்தைய வாங்கிட்டு போய் தான் பையனுக்கு பக்கத்துலேயே பிதைச்சிட்டாங்க. அப்பாவும் பிறந்த குழந்தையும் பிரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இறந்த 2 உசுரும் பக்கத்தில் புதைக்கப்படுது. சாந்தா சொல்லி முடித்த உடனே அதை கேட்டுட்டு இருக்கக்கூடியவர், ஓ, வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைய இறந்ததா சொல்லி நீங்கள் எடுத்திருக்கீங்க அதானே? ஆமாங்க ஐயா. குழந்தை இறந்து தான் பிறந்துச்சா? இறந்துதாங்க ஐயா பிறந்துச்சு. ஆனால் ஊசி போட்டு பாவம் பெருசுப்பா, பாவம் ரொம்ப பெருசு. இந்த காலத்தில் இருக்கிற பசங்கள்லாம் நல்ல பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலத்தில் திருமணமாகி குழந்தை இருக்கிற பெண்ணை 2ஆம் திருமணம் செஞ்சக்கூடிய ஆண்கள் கூட குழந்தைய நல்லாவே பார்த்துக்கிறது நிறையா இருக்குது. ஒரு பெத்த தாயாக உங்கள் பக்கம் யோசிக்கும் பொழுது அது சரிதான். ஆனால் நியாயமாக பார்க்கும் பொழுது சரி, என்னை தேடி பரிகாரத்துக்கு வந்துட்டீங்க, அந்த பரிகாரத்தை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் ஒரு எலுமிச்சை மலத்தை வச்சு மந்திரிச்சு சாந்தா கிட்ட கொடுத்து ஒரு கட்டம் போட்டு நடுவில் எலுமிச்சை மலை வச்சு அதுக்கு நிறையா பூஜை பண்ணி பூவெல்லாம் வச்சு எல்லாமே பண்ணி தீர்த்தத்தையெல்லாம் சுற்றி வீட்டு முழுக்க தெளித்து அந்த எலுமிச்சை மலத்தை கொண்டு போய் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய பாலைங்கணத்தில் போடணும் அப்படிங்கிறது தான் அந்த பரிகாரம். பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு காசு கொடுக்கலான்னு போகும் பொழுது, வேண்டாம்மா, பாவத்தை தீக்கிறதுக்கு எனக்கு காசு வேண்டாம். ஐயா இல்லைங்க, காசு வாங்கிக்கிங்க. இல்லைம்மா, நான் இதுக்கு காசு வாங்குற மாதிரி எந்த விதமான ஐடியாவும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல சாந்தா அந்த எலுமிச்சை மலை திருநீர் அது இதுன்னு எல்லாத்துக்கூடையுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. டாக்டர் கரெக்டாக வந்து, மா, ரிப்போர்ட் பிரகாரம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது, நீங்கள் நீ டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். டாக்டர் அப்புறம் அன்னைக்கு, நோ 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 நோ, அது நத்திங், யாரோ ஒரு டெக்னீஷியன் தப்பாக பார்த்துட்டாங்க, நாங்களும் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஏதோ ஒரு லிக்விடுக்குள்ளே விழுந்ததுனால பிளட் அப்படி தெரிஞ்சிருக்குது. உங்கள் பையனும் உங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, 2 பேர்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அடிப்பட்டதில் ஏற்பட்ட காயங்கள் கூட ஓரளவுக்கு தழும்பெல்லாம் மறைய ஆரம்பிச்சிருச்சு, காயங்கள்லாம் ஆற ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நாளைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்படி ஒரு சந்தோஷம். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணும் பொழுது சாந்தாவோட ஃபோன் எடுக்கவே மாட்டேங்குது. திரும்ப 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 கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சாந்தாவோட ஃபோன் எடுக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு மற்ற வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சாமியார் போனதுக்கப்புறமா வேற ஒரு விஷயத்தில் போக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யன், ஐயா
ஏங்க ஐயா அந்த அம்மாவுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரத்தை சொல்லியிருக்கீங்க? ஏப்பா இந்த பரிகாரம் பலிக்காதுன்னு நினைக்கிறியா? ஐயா இத்தனை வருஷமா நான் அவங்க கூட இருக்கேன். பண்ணியிருக்கிற பாவம் பெருசு. ஆத்மா துரத்திட்டு இருக்குது. அமானுஷத்தோட தாக்கம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்போவுமே வீட்டுக்கு பண்ணக்கூடிய ஒரு கண் திருஷ்டி பரிகாரத்தை பண்ணி கொடுத்துருக்கீங்களே, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மூஞ்சியை பார்த்தவர் சிரிச்சுக்கிட்டே, விதி ஏற்கனவே எழுதப்பட்டுருச்சு. அந்த அமானுஷ்யம் இந்த அம்மாவை விட போகிறது கிடையாது. ஜாதகத்தை வாங்கி பார்க்கும் பொழுதே அந்த அம்மாவோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறை நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் எதுவுமே நான் சொல்லலை. அப்போ ஐயா என்ன சொல்ல வரீங்க? அந்த அம்மாவோட பொண்ணோட வாழ்க்கை இனிமேல் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லைம்மா, அந்த அம்மாவோட பொண்ணு, மாப்பிள்ளை, பேரை, ஏன் அந்த அம்மாவோட வீட்டுக்கார் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அப்புறம் என்னங்க ஐயா? இல்லைப்பா விடு. இல்லைங்க ஐயா, அப்போது அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆகும்னு நினைக்கிறீங்களா? அதையே நீங்கள் அவங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டீங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொன்னால் கூட அந்த அம்மா செஞ்சுக்குவாங்கல்ல. இறந்து போகிறவங்ககிட்ட நீங்கள் இறக்க போகிறீங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? சாந்தா வேக வேகமாக நடந்து வந்துட்டு இருக்க, எங்கேயோ இருந்து வந்த ஒரு லாரி ஒன்று வேகமாக வந்து சாந்தாவோட மேலே டப்புன்னு மோது. அவ்வளோதான், தூக்கி வாரி போட்ட சாந்தா நல்லா வலிப்பு வந்து இழுக்க ஆரம்பிக்குது. சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒடியாந்து வந்து பார்க்க, சாந்தாவோட கையில் இருந்த ஜாதகமெல்லாம் ரத்தம் பட்டு தெரிச்சு கிடக்க, பர்ஸு, ஃபோன் எல்லாம் ஒரு பக்கமாக கிடக்குது. சாந்தாவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே, ஐயோ யாருனே தெரிலப்பா, என்னன்னே தெரிலப்பா, ஏதாவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கப்பான்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க, ஃபோன் கிடக்குது பாருங்க, யாராவது ஒருத்தர் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்ல, சாந்தாவோட கண்கள் மட்டும் மெல்ல மெல்ல மேலே போயிட்டே இருக்குது. கடைசியாக சாந்தா பார்க்கக்கூடிய உருவம், வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு உருவம் அவள் பக்கத்தில் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறது தான் தெரிஞ்சிருச்சு. இறப்பு நெருங்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. சாந்தாவோட மொபைலில் பிரியா அப்படிங்கிற நேம் போட்டு ஃபோன் வர, அதை எடுத்து பேசுறதுக்காக கூட்டம் ஒன்று கர்ச்சீப்பை வச்சு அந்த ஃபோனை எடுக்குது. ரத்தக்கரை படிஞ்ச அந்த ஃபோனை எடுத்து பிரியாவோட காலை அட்டன் பண்ணி விஷயத்த சொல்லக்கூடிய அதே நேரத்தில் சாந்தாவோட உயிர் முக்காவாசி போயிட்டே இருக்குது. அப்போ தான் அந்த உருவம் மெல்ல மெல்ல சாந்தா பக்கத்தில் வந்து, என்ன போகலாமா வாங்க அப்படின்னு கூப்பிட, அடுத்த நிமிஷம் சாந்தாவோட உயிர் உடலை விட்டு பிரியுது. என்னதான் சாந்தா தன்னோட பொண்ணுக்காக நல்லது பண்ணினாலும் அந்த பிஞ்சு குழந்தை என்ன பண்ணியிருக்க முடியும்? சந்திரசேகருடைய மரணம் ஆக்சிடென்ட் தான். அதுக்காக சந்திரசேகர் அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டான்னு சொல்லலை. வயிற்றில் இருக்கிற குழந்தைய கொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ கூட பிரியா குழந்தை புருஷனோட நல்லா தான் இருக்கா. அதனால சந்திரசேகருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தன்னோட வாழ்க்கை துணை ஒருத்தர் கூட நல்லா இருக்கிறத இறப்புக்கு அப்புறம் எல்லாருமே விரும்புகிறது தான் போல. ஆனால் பிஞ்சு குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு அப்பாவா யோசிச்சிருப்பாங்க போல. அதனால தான் சாந்தாவுக்கு இப்படி ஒரு முடிவு. எழுதப்பட்ட கணக்கில் பாவ கணக்கு தீர்க்கும் பொழுது இப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. இதே மாதிரி சாந்தாவோட உயிர் பிரிஞ்சது அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படுது. ஒவ்வொரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த தரப்பு நியாயமாக தான் தெரியும். சந்திரசேகர் பக்கம் பார்க்கும் பொழுது சாந்தாவோட மரணம் சந்திரசேகருக்கு ஏதோ ஒரு நியாயமாக தெரிஞ்சிருக்குது. இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காமல் சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். இந்த கதையில் வந்திருக்கக்கூடிய பெயர், நிகழ்வு, கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. நெடுநேர பயண கதை ஒரு பொழுதுபோக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதையாகும். நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.